நம்மள அவர் பார்க்குறாரு, இவர் பார்க்குறாரு. இதுக்காக நான் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன். நேற்று கூட என்னுடைய மனைவி சொன்னாங்க, அதாவது இன்னைக்கு குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிவியில் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோமே, நாய் பிரச்சனை. இளைஞர்களுடைய மொழி, இளைஞர்களுடைய உலகம், இந்த மொத்தமாகவே அவரை பார்த்து லைட்டாக பயமாக தான் இருக்குது. சூப்பராக பண்ணுறாரு. நம்ம நினச்சி வருதா அதான் அதுதான் வெற்றியினுடைய ஒரு போக்கு. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவருடைய படங்களில் வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. போயிட்டு அந்த மார்கனில் இது பண்ணலான்னு நம்மளுக்கெல்லாம் 3 அடி தான் அளவு, அதுக்கு மேலே போனாலே மொங்கிடுவோம். அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது. விஜயானி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான். எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓஹோன்னு வரணும். காலையிலேருந்து வெயிலில் கறி சாகுறாங்க, மேடையிலேருந்து தூக்கி வீசப்படுறாங்க. அவருக்கு நான் சொல்கிறதே அவர் மைண்டில் ஏறல. அவருக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிய போகிறது இல்லை, அவரே ஒரு திறமசாலி தான். அண்ட் அவர் அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பேருக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பேசுங்கண்ணா, நீங்களே நிறைய பேசுவீங்க. படத்தை பற்றி பேசுங்க, அஜயை பற்றி பேசுங்க, டைரக்டரை பற்றி பேசுங்க. இல்லை, இந்த 12 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொன்னதில் வந்து நான் கண்ணாடி கூட போட்டுங்கண்ணே, கண்ணாடி போட்டுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா நிறைய புதுமுக இயக்குநர்கள், ஏதாவது எங்கள் வசந்தபாலன் சார் படத்தில் நடித்த மகேஷ் கூட புதுமுகம் தான். சார் எப்படி வேலை வாங்குவார், ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மெனக்கெடுவார்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரும் நண்பர் தான் என்னுடைய. அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அவர் கூட நடிக்கும்போது, இப்போது நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகர்சல் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக நடிக்கும்போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கனில் எனக்கு அஜயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது பிடிச்சிருக்கு. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷி வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜயானி சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இவர் கூட தான் நடிக்க போகிறோம், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ சத்தியமில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படமாகவே. ஸோ எவ்வளோ மெனக்கேட்டிருக்காரு அதை கேட்கணுன்னு தான் இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போது நான் அஜய்கிட்ட கேட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உண்மையிலே எவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக சொன்னார். இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸாக அதை எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜயானி சார்கிட்ட வந்து அவர் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட என்னோடய மனைவி சொன்னாங்க, அதாவது இன்றைக்கி குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்குறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரம்மியமாக அழகாக குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்குறதுக்கு விஜயானி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான். நேற்று ரம்மியா படம் நேற்று பார்த்த சார்ட்ட அதான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆசையாக இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ சார் மூலியமாக கூட்டுப்படுற எல்லாருமே மோதிர கையில் கூட்டு போடுற மாதிரி தான். ஸோ அஜய், நீங்கள் வந்து என்ன தான் சாரோட அக்கா பையனாக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நீங்கள் இந்த உலகத்தில், சினிமா உலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லா ஃபீல்டுலேயும் அடித்து நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணே. பிரியங்கா, நீங்கள் சொல்லுங்கள். பிரியங்கா கூட நடிச்சீங்க. நீங்கள் தான் பிரியங்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். ஜிம், நீங்களா காம்பினேஷன் சீன்ஸில் நடிச்சிங்களா? சூப்பருங்க. இல்லை, திடீர்னு இப்படி பேச சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை பேசிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதோட ஃபர்ஸ்ட் மூவி, வேற என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாமல் திட்டாமல் அப்ரிஷியேஷன் தான் பண்ணாரு. கோவமே படலையா? கோவமே கொஞ்சம் கூட படல. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பரவாயில்ல, உங்களுக்கு ஜாலியா தான் இருந்திருக்கும், அவருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் டைரக்டர் போல தான் கோவப்படுவாரு. ஓகே. ரொம்பவே நிறைய அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு. நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்றதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டேன். நானா பேசுறதுக்குள்ள அவரே வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பருங்க. ஆல் தி பெஸ்ட். இது உங்க ஃபர்ஸ்ட் படம். என்னங்க ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்லைங்க, வேணாங்க.
வேணாம். நீங்கள் இது ஃபஸ்ட்டு படம், இன்னும் 100வது படத்துக்கும் நீங்கள் வந்து பேசணும், அந்த அளவுக்கு நீங்கள் வரணுங்க. கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. சூப்பர். என்னோட பேர் ஷாரா. சார், உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்ததுனால உங்களோட கதைக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுறதுக்கு. சாரோட ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் நம்ம முதல் படம் அமையிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவருடைய படங்களில் வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட அப்படியே தான் இருந்திருக்கும். அஜய்க்கும் அதே ஹாப்பியாக தான் இருக்கும். நிறைய ஹீரோயின் இருக்கிறனால அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார், அவர் வந்து நினைக்கலனா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி தான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கனவு. ஸோ நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தனுஷா, ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படங்களில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பருங்க. நீங்களே ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணுறீங்க. அப்படி எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். கணேஷ் சார் வந்து சிறப்பான இயக்குனர் கண்டிப்பாக. அதில் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் என்டையர் டீமு வந்து அவருடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே. அவ்வளோ டெடிக்கேஷன். இவ்வளோலாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கோம். நான் என்னடா இவங்கெல்லாம் பெரிய நீ என்ன சொல்கிறது அப்படின்லாம் கிடையாது. மனசார சொல்கிறேன், அற்புதமான ஒரு டீம் இது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக அமைஞ்சது இறைவனுடைய கிருபை. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டீமுக்கு. நன்றி 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 நன்றி. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எல்லாமே வெற்றி படமாக இருக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் 2K கிட்ஸு, எல்லாம் இளைஞர் பட்டாளம். சார் நீங்களும் அப்படி தான் சார் இருக்கீங்க. அது சொல்லுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணுறேன். அது சொல்கிறதுக்காக தான் இப்படிலாம் போடுறேன். 85ல் டைரக்ட் ஆனேன். இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்கள, இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்பட்டது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கே சீக்கிரம் டேட்டு கொடுத்தாங்கன்னு டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. விஜய் ஆண்டனி சார் அப்படி இல்லை. நான் அதை ஒரு தடவை கூட கேட்காமே வரணும்னு உள் மனசு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சு இல்லை. அவர்கிட்ட வந்துடுச்சு. பார்க்கும்போது இப்போ பணம் வந்துருக்கு. அப்புறம் ஆடிட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை தான் என்கிட்ட பேசியிருக்காரு சார். கதையை பற்றி நீங்கள் கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்கிற பாருங்கன்னு ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னார். அதை நீங்கள் கேட்டு புரிஞ்சிங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேறு எந்த விஷயமும் பேசலை, வெறும் கதையை பற்றி பண்ணுவேன். அப்படி இந்த படத்தை ஒரு சுமக்கிறார். படத்தை புலிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இதை வெற்றி படமாக்கி ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்குது. இந்த படத்தை டைரக்டரை பற்றி சொல்லணும். அவர் என்னென்னா, டைரக்டர்களை நான் நிறையா பார்த்துருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க, பக்கத்து வீடு கேட்கும், ஏதோ பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும் போதே தட்டி உடச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை கேட்டிருக்கேன். தப்பெல்லாம் சொல்லலை, அவங்கவுங்க பாணி. எங்கள் டைரக்டரு நான் டைரக்ட் பண்ணுறோன்னே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். பாண்டியா, டைரக்ட் பண்ணு,
டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதேன்னு. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. நம்மளை அவர் பார்க்குறாரு, இவர் பார்க்குறாரு, இதுக்காக கட் பண்ணி ஜூம் பண்ணி வாங்க டெலிஃபான் இதெல்லாம் அவங்க பாடி, அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது. செல்லுலாய்டில் என்ன வருது, மக்கள் என்ன பார்க்குறாங்க, அதான் முக்கியம். அந்த குணத்தை இந்த டைரக்டர்கிட்ட பார்த்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஜனங்க என்ன பார்க்கணும், அதான் அவர் கணேசனுடைய ஒரே நோக்கம் தான். அவர் பக்கத்து இடி வந்து அவரை கவனிக்க மாட்டார், அவரே தனியாக போய் இடிச்சுக்கிறார். நான் பார்த்தேன், அது கை வச்சுக்கிறாரு, இடிச்சிடும். நோக்கம் பூரா கதை நம்ம நினச்சி வருதா அதான், அதுதான் வெற்றியினுடைய ஒரு போக்கு. கதை சொல்லும்போது என்ன சொன்னார், நீங்கள் அப்பா கரெக்டு, பையன் நைட் லேட்டாக வரான். அப்போ பையன் வர்றதை கவனிக்கிறதுக்காக, அவனை பிடிக்கிறதுக்காக வெளில நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு இருக்கீங்க, பையன் வரான், எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்குறீங்க அப்படின்னுக்கா சொன்னார். ஓ, நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறீங்க, இப்போ தான் டிவியில் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோமே நாய் பிரச்சனைன்னு. நான் ஒன்று ஏங்க நாயெல்லாம் ட்ரெயின்டு நாய் தான், அதெல்லாம் இல்லை சார், நாயெல்லாம் பார்த்துக்கலாம். நாய் எங்கே அது அங்கே என்ன நாய் இருக்காது பார்த்துக்கலாங்க, அங்கே என்ன நாய் ஏதாவது கடிச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. ஒருவேளை கடிச்சிட்டேன்னு கடிச்சா பார்த்துக்கலாங்க. கடிச்சிட்டா எங்கே பார்த்துக்கிறது, அவருக்கு நான் சொல்கிறதே அவர் மைண்டில் ஏறலை. அதை அப்பாக்காரு நாய்க்கு பிஸ்கட் போட்டுருக்கணும், பையன் வர லேட்டாக அவனை கவனிக்கும், அந்த கதை மட்டும் என் மைண்டில் ஏறுதா பார்க்குறேன்னு தவிர அதனால் என்ன கவனிக்கூடாதுல்ல. கதையினுடைய எண்ணம் அதிகமாக இருக்கிறத அவர் போக்கில் போயிட்டே இருக்கார். அற்புதமான இயக்குனர். இந்த மாதிரி இயக்குனர்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் கொடி கட்டி இருக்கணும். கதாநாயகன் பார்த்தவொன்னே பழிச்சிருக்காரு. அவரை பார்த்தோன்னே நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சும்மா இருக்க தம்பின்னு ஆரம்பித்தோம். அட்வைஸு எப்பவும் இருக்குது தானே பழக்கம். உடனே அவர் பார்த்து தம்பின்னு ஆரம்பித்து நான் எது சொல்ல போகிறேனோ அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் சார், நான் சொல்கிறத நிப்பாட்டிக்கிறது. எதை சொல்ல போனாலும் எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் கவனித்து வச்சுருக்காரு. பெரியவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பக்கத்தில் இருக்கிற எப்படி நடக்கணும், ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓஹோன்னு வரணும். கள்ளங்காப்பல் இல்லாத நல்ல மனசு. எல்லாருக்கும் மனசில் ஒன்று கல்விசிலுமே இல்லை, படம் படம் படம்னு இருக்காங்க. இவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கும். வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விஜயன் சாருக்கு முதல்ல நன்றி. அவள் அப்படி ஒன்று மலகில்லை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. எப்போ எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அவரோட ஒர்க் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம். ஸோ தேங்க்ஸ் சார். இப்போ என்னன்னா, நான் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன். அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க, காலையிலேருந்து வெயிலில் கருகி சாகுறாங்க, மேடையிலேருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்தில் அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தவறிட்டோம், அவங்கள அரசியல்படுத்த தவறிட்டோம், அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்கே திரண்டிருந்த அந்த மக்களை, அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அவங்க குரல் சினிமாவில் தொடர்ந்து பதிவாகவே இல்லை. அவங்க குரலை தாண்டி வேறு வேறு படங்கள் தமிழில் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பேன் இண்டியா ஃபிலிம் அதுன்ட்டு. இப்போ இளைஞர்களுடைய குரல், இளைஞர்களுடைய மொழி, இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாகவே பதிவாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு. அவங்களுடைய குரல் பேச பண்ணோம், அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆக்சுவலாக அந்த குரல் பேச பண்ணோம், அவங்களுடைய மனசு என்ன, அவங்களுடைய உலகம் என்ன, இதெல்லாம் பேச பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸில் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய உலகம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய காதல், அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. தமிழில் அப்படி பேசப்படல, தொடர்ந்து காதல் படங்கள் வராமல் இருந்துச்சு, யங்ஸ்டர்ஸ்னுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாமல் இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தொடர்ந்து அப்படி பார்க்குறப்ப எனக்கு பருதி நல்லா தெரியும். என்னுடைய தலைமைச் செயலகம்
வெப் சீரிஸ் எழுதினார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ரைட்டர். நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பருதி தான். கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுப்பாரு. இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர். ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டாவது கணேஷ் சந்திரா என் கூட ஜெயில் ஒர்க் பண்ணார். அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் கேமராமேன், பேசவே மாட்டார். பேசாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை எனக்கு வந்து ஜெயில் படத்தில் கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேராக பார்த்தப்ப சொன்னார், ஒரு 12 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாப்புல அப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு 12 நாள் கழித்து ஒரு வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் அஜய். ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி படமாக அமையட்டும். பருதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த படத்தை தயாரிக்கிற விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. என் பேர் ருத்ரா. பிரதர் அஜய், தேங்க்யூ ஸோ மச் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு. ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரும் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். படத்தோட போஸ்டர் நல்லா இருக்கு, பேர் சூப்பராக இருக்கு. உங்கள் நடிப்பு பார்த்த மார்கனில் யூ ஆக்டட் வெரி வெரி வெல் பிரதர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். வாங்க களத்தில் சந்திப்போம். வாங்க. ஐ லவ் யூர் பர்ஃபார்மன்ஸ் இன் மார்கன். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி அடையணுன்றது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ப்ரோ. நீங்கள் உங்கள் படம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. பர்ஃபார்மராக வந்து சில பேர் தான் சினிமாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ப்ரோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஒரு பர்ஃபார்மராக அஜய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு பர்ஃபார்மராக அவரை பார்த்து லைட்டாக பயமாக தான் இருக்குது. சூப்பராக பண்ணுறாரு. ஏன்னா மார்கன், நான் இப்போ கூட ஜஸ்ட் ஐ வாஸ் டெல்லிங் தம் தட் படம் பார்த்து ஒரு மாதிரி நான் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிரதர். அண்ட் ஆப்வியஸாக அவர் பர்ஃபார்மராக அவர் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் போனேன் ப்ரோ. அதான் ஸ்விம்மிங் பூல் போனேன், போயிட்டு அந்த மார்கனில் இது பண்ணலான்னு. நம்மளுக்குலாம் 3 அடி தான் அளவு, அதுக்கு மேலே போனாலே முங்கிடுவோம். அதில் போய் பண்ண ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. ஆனால் ரொம்ப சொல்கிறேன், அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வந்துட்டாரு. இதுக்கு மேலே நான் அவர்கிட்ட சொல்லி ஒன்றும் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிய போகிறது இல்லை. அவரே ஒரு திறமசாலி தான். அண்ட் அவர் அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. So I'm sure I'm really looking forward to what you're going to do in this film, brother. I'm really looking forward to it. Super. நீங்க ரெண்டு பேர் இணைந்த கைகள் மாதிரி எப்போ படம் பண்ண போறீங்க? அது இனிமே தாங்க. அது டைரக்டர்ஸா யாராவது எழுதணும், ப்ரொடியூசர்ஸ் யாராவது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி ஏதாவது வந்தா கண்டிப்பா. சூப்பர். கண்டிப்பா எழுதுவாங்க. நீங்க ரெண்டு பேர் பண்ணா நாங்க அதுக்கு பார்க்கணும். கண்டிப்பா. ஷூர் பிரதர். அல்ல சைடுல ஃப்ரெண்ட் கேட் இருக்கு, அதை நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஷூர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. என் பேர் ருத்ரா. தேங்க்யூ so much. All the best, brother.